ஈரானின் ஆட்சியை கவிழ்க்க தவறியதால் 2 மூத்த அதிகாரிகளை இஸ்ரேலின் மொசாட் தலைவர் பணி நீக்கம் செய்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இன்றைய பார்வை நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கின்றீர்கள். உலகளாவிய மற்றும் அமெரிக்காவின் எரிபொருள் விலைகள் குறித்து செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்த அமெரிக்க ஜனாதிபதி, ஈரான் மீதான போர் மிக விரைவில் முடிவடையும் என தாம் நினைப்பதாக தெரிவித்தார். அவர்களால் இனி அதிக காலம் நீடிக்க முடியாது என்று நான் நினைக்கிறேன் என்றும் அவர் கூறியுள்ளார். தற்போது ஈரான் ஓமானுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றது. முக்கிய கடல்வழி பாதையான ஹோர்முஸ் நீர்நிலை வழியாக வர்த்தக கப்பல்களின் போக்குவரத்தை அதிகரிக்கும் வகையில் இரு தரப்பினருக்கும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாதையை முறைப்படுத்துவதற்கான ஒப்பந்தத்தை எட்டும் கட்டத்தை அந்த 2 நாடுகளும் நெருங்கியுள்ளன என்று ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாப் ஷெரீப் மற்றும் ராணுவ தலைமை தளபதி ஆசிம் முனீர் ஆகியோர் சவுதி அரேபியாவிற்கு செல்கின்றனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாப் ஷெரீப் தலைமையில் துணை பிரதமர் இஷாக் தார், ராணுவ தலைமை தளபதி ஆசிம் முனீர் உள்ளிட்டோர் கடந்த 6 முதல் நாளை 8ஆம் திகதி வரை அரசுமுறை பயணமாக சவுதி அரேபியாவிற்கு செல்கின்றனர். வளைகுடா பகுதியில் போர் நடைபெற்று வரும் சூழலில் ராணுவ ஒப்பந்தமிட்ட சவுதி மற்றும் பாகிஸ்தானிய தலைவர்கள் சந்திக்கும் இந்த பயணத்தில் முக்கிய திட்டங்கள் வகுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இதனைத் தொடர்ந்து இந்த பயணத்தில் சவுதி அரேபியாவின் பட்டத்து இளவரசரும் பிரதமருமான முகமது பின் சல்மானை சந்திக்கும் பாகிஸ்தானிய தலைவர்கள் இரு நாடுகளிடையேயான எதிர்கால உறவுகள் குறித்தும் பேச்சுவார்த்தை நடத்த திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. ஏற்கனவே ஈரானுக்கு எதிரான போரில் அமெரிக்காவிற்கு ஆதரவாக செயல்பட்டதால் செங்கடல் பகுதியில் நுழைவு வாயிலான பாப் அல் மண்டாப் நீரிணையை கட்டுப்படுத்தி வரும் ஏமனின் ஹவுதிகள் அவ்வழியாக செல்ல சவுதி அரேபியாவின் கப்பல்களுக்கு தடை விதித்துள்ளனர். இத்துடன் தடையை மீறி பாப் அல் மண்டாப் வழியாக செல்ல முயன்று சவுதி அரேபியாவின் கப்பல்கள் மீது ஹவுதிகள் தாக்குதல் நடத்தியுள்ளனர். இதனால் பாப் அல் மண்டாப் மற்றும் செங்கடல் வழியாக பயணிக்கும் சரக்கு மற்றும் எண்ணெய் கப்பல்களின் பாதுகாப்பிற்கு பல்வேறு நாடுகளை உள்ளடக்கிய கடல்வழி பாதுகாப்பு கூட்டணியை உருவாக்குவதாக சவுதி அரேபியா அறிவித்துள்ளது. சவுதி அரேபியாவின் கடல்வழி பாதுகாப்பு முயற்சிக்கு பாகிஸ்தான் உள்ளிட்ட 14 நாடுகள் ஆதரவு அளித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் ஹோர்முஸ் நீர்நிலையை மீண்டும் திறப்பது தொடர்பாக ஈரான் ஓமான் இடையே விரைவில் ஒப்பந்தம் ஏற்பட வாய்ப்புள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். இந்த ஒப்பந்தம் கையொப்பமானால் சர்வதேச அளவில் கச்சா எண்ணெய் வர்த்தகத்தில் ஏற்பட்டுள்ள நெருக்கடி தணிவதுடன் மேற்காசிய போர் சூழலும் முடிவுக்கு வரக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து ஈரானுக்கு எதிராக கடந்த பிப்ரவரி இறுதியில் போரை தொடங்கியதை அடுத்து உலகின் 1/5 பங்கு கச்சா எண்ணெய் இயற்கை எரிவாயு வர்த்தகம் நடைபெறும் முக்கிய வழித்தடமான ஹோர்முஸ் நீரிணை முடக்கப்பட்டது. கடந்த ஜூன் மாத மத்தியில் எட்டப்பட்ட தற்காலிக அமைதி ஒப்பந்தத்தின் பகுதியாக ஹோர்முஸ் நீரிணை மீண்டும் திறக்கப்பட்டு ஈரான் கட்டுப்பாட்டில் கப்பல் போக்குவரத்து நடைபெற்று வந்தது. இதனிடையே ஈரான் அங்கீகரிக்காத வழித்தடத்தில் பயணித்த சரக்கு கப்பல்கள் தாக்கப்பட்டதால் அமைதி ஒப்பந்தம் முறிந்து புதிய மோதல் போக்கு வெடித்தது. நீரிணையின் எல்லையை பகிரும் ஈரான் ஓமான் இடையிலான தற்போதைய பேச்சின்படி பாரசீக வளைகுடாவிற்குள் நுழையும் கப்பல்கள் ஈரான் கட்டுப்பாட்டு பாதையிலும் வெளியேறும் கப்பல்கள் ஓமான் பாதையிலும் பயணிக்க ஒப்பந்தம் வகுக்கப்பட்டுள்ளதாக தெரிகின்றது. ஈரான் வெளியுறவு செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பாகேயி இது குறித்து கூறுகையில், ஈரான் மற்றும் ஓமானின் இறையாண்மையை உறுதி செய்யும் வகையில் பாதுகாப்பான கடல் வழிகளை ஏற்படுத்துவதே முக்கிய நோக்கம். இறுதி முடிவு விரைவில் அறிவிக்கப்படும் என்றார். அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோவும் பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதை உறுதிப்படுத்தியுள்ளார். ஈரானின் ஆட்சியை கவிழ்க்க தவறியதால் 2 மூத்த அதிகாரிகளை இஸ்ரேலின் மொசாட் தலைவர் பணி நீக்கம் செய்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஈரானிய அரசாங்கத்தை கவிழ்ப்பதற்கான திட்டம் தோல்வியடைந்ததை தொடர்ந்து உளவு அமைப்பான மொசாட்டின் 2 உயர் அதிகாரிகளை அதன் தலைவர் ட்ரோமன் ஹாப்மன் பணி நீக்கம் செய்துள்ளதாக இஸ்ரேலிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. பணி நீக்கம் செய்யப்பட்ட அதிகாரிகளில் ஒருவர் கடந்த டிசம்பர் மாதம் முதல் மொசாட்டின் உளவுத்துறை இயக்குநரகத்தின் தலைவராக பணியாற்றி வந்தார். மற்றவர் அந்த அமைப்பின் ஈரான் பிரிவின் தலைவராவர். ஈரானின் உள்ள சிறுபான்மை குழுக்களை கிளர்ச்சியில் ஈடுபட வைப்பதன் மூலமும் அரசாங்கத்தை அகற்றுவதற்கு பெருந்திரளான போராட்டங்களை தூண்டுவதன் மூலமும் ஈரானின் தலைமையை கவிழ்ப்பதற்கான எழுத்துப்பூர்வ திட்டத்தை இந்த 2 அதிகாரிகளும் தீட்டியதாக அந்த செய்தியில் தெரிவிக்கின்றன. இதேவேளை
ஈரான் உச்சத்தலைவர் மொய்தபா கமேனியுடன் மோதல் இல்லை என்று அந்த நாட்டு அதிபர் மசூத் பெசக்சியான் தெரிவித்துள்ளார். கடந்த பிப்ரவரி 28 அமெரிக்கா இஸ்ரேல் ராணுவம் இணைந்து நடத்திய வான்வழி தாக்குதலில் ஈரானின் உச்சத்தலைவர் அயாதுல்லா அலி கமேனி கொல்லப்பட்டார். இதைத் தொடர்ந்து அவரது மகன் மொய்தபா கமேனி புதிய உச்சத்தலைவராக பதவியேற்றார். கடந்த பிப்ரவரி 28 தாக்குதலில் மொய்தபாவும் படுகாயமடைந்தார். ஈரான் அதிபராக மசூத் பெசக்சியான் பதவி வகித்தாலும் மத தலைவர் மொய்தபா கமேனியே ஆட்சி நிர்வாகத்தை கவனித்து வருகின்றார். இதனிடையே பல கட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு அமெரிக்கா ஈரானிடையே அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தானது. ஆனால் ஈரான் ராணுவம் தன்னிச்சையாக செயல்பட்டு சரக்கு கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தியதால் அமெரிக்காவுடன் மீண்டும் மோதல் உருவானது. இந்த விவகாரத்தில் ஜனாதிபதி பெசக்சியானுக்கும் உச்சத்தலைவர் மொய்தபா கமேனிக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் நிலவுவதாக கூறப்படுகின்றது. சில நாட்களுக்கு முன்பு ஈரான் ராணுவம் ஜனாதிபதி பதவி நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் பரவின. இந்த சூழலில் பெசக்சியான் தொலைக்காட்சியில் நேற்று பேசியதாவது, சிரியாவில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தியது போன்று ஈரானிலும் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த எதிரிகள் திட்டமிட்டனர். 48 மணி நேரத்தில் ஈரானை வீழ்த்திவிடலாம் என்று அவர்கள் கருதினர். ஆனால் எதிரிகளின் சதிகளை தாக்குதல்களில் ஈரான் வெற்றிகரமாக முறியடித்தது. உச்சத்தலைவர் மொய்தபா கமேனியின் தலைமையில் கீழ் ஒட்டுமொத்த மக்களும் ஓரணியில் திரண்டு நிற்கின்றனர். கமேனியின் வழிகாட்டுதல்களால் எதிரிகளின் தாக்குதல்களை ஈரான் மக்கள் துணிவுடன் எதிர்கொண்டு வருகின்றனர். தற்போதைய சூழலில் அவரை நேரடியாக தொடர்பு கொள்வது கடினம். எனினும் அவர் எழுத்துப்பூர்வமாக அனைவருடனும் தொடர்பில் இருக்கிறார். எனக்கும் உச்சத்தலைவர் மொய்தபா கமேனிக்கும் இடையே எவ்வித மோதலும் இல்லை. தற்போதைய சூழலை பயன்படுத்தி சிலர் வதந்திகளை பரப்பி வருகின்றனர். இவ்வாறு அவர் தெரிவித்துள்ளார்.